எல்லாருக்கும் ஹாய். நான் இன்னைக்கு கோதுமை மாவு முட்டை சேர்த்து தோசை செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். உப்பு சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எந்த கட்டிகள் எல்லாம் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். 2 முட்டை சேர்க்குறேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், தவா நல்லா காஞ்சிடுச்சு. லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் ஆகுது. லோ ஃப்ளேமில் 4 நிமிஷம் ஆகுது. போதும், நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.